ஏய் நில்லு. யார் நீ? துளசியோட அப்பா. பாப்பா. துளசி. அப்பா. அம்மா துளசி அழாதம்மா. அப்பா வந்துட்டேன்ல, நான் பேசி பார்க்கிறேன். சார். என்ன? நான் துளசியோட அப்பா. நீங்க இப்படி? உன் பொண்ணு போன் பண்ணதும் நீ பணத்தோட வருவன்னு புறப்பட்டாவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. பணம் கொண்டு வந்திருக்கல்ல? இல்ல சார். அப்ப வெளியே போயா. நீங்க பண்றது ரொம்ப அராஜகம் சார். எது அராஜகம்? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறதா? சார், நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்படி வீட்டுல தனியா இருக்கிற லேடிஸ் கிட்ட அராஜகம் பண்ணா என்ன சார் அர்த்தம்? உன்னை வெளியே போக சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. இத பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. யோ, பெருசா நியாயம் பேச வந்துட்ட. என்னையா சொன்ன? லேடிஸ் நாங்க ஒம்பு பண்றோமா? ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கடன் வாங்குற அத்தனை தருதலைகளும் ஒரே மாதிரி பொம்பளைங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். நாங்க யார போய் கேக்குறது? அதுக்காக இப்படி ரவுடிங்களை இருங்கடா, உட்காருங்கடா, உட்காருங்க. ஏயா, தேவையா உனக்கு இதெல்லாம்? இவனுல சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவனுல போய் ரவுடிங்கிற? சரி, இவனு இங்க இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சொல்லியா? என்னாலயோ இவங்களாலயோ உன் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேளு. இங்க பாரியா, நாங்க ஒண்ணும் பொண்ணுகிட்ட வம்பு பண்ண வரல. கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். உன் மாப்பிள்ள வந்தா காசை வாங்கிட்டு போலாமேன்னு நாங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்து இருக்கோம். நீ என்னடானா பணம் வாங்குற முறையா சார் இது? நானும் எத்தனையோ பினான்சியர்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா வசூல் பண்றேன்னு சொல்லிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை இப்பதான் பாக்குறேன். அப்போ வீட்டுக்குள்ள வந்து உட்கார கூடாதுன்னு சொல்ற. சரி, இவ்வளவு நேரம் வெட்டி நியாயம் பேசல. அவ புருஷன் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ எடுத்து வையே. பணம் இல்லையா? சரி, உன் மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு அதையா சொல்லு. சார், மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது. போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு சார். யோ, நிறுத்தியா? இத சொல்லிட்டு போகதான் இவ்வளவு பெரிய ஃபேன் செட்டை போட்டு வேகமா வந்தியா? என் மாப்பிள்ளை எங்கன்னு தெரியல சார், போன் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கு. ஏயா, நான் சினிமாக்கு ஆள் எடுக்கிறேன். சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுற. உன் மருமக நிலா கொண்டு ஓடி இருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவன் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வா. அது வரைக்கும் என்ன வெடி வச்சு நகர்த்தினாலும் நகர்த்த முடியாது. டேய், உட்காருடா. ஒரு நிமிஷங்க மாமா. ஏமா துளசி, மாப்பிள்ளை எங்கதாம்மா போயிருக்காரு? தெரியலப்பா. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாரோ? எனக்கு என்னவோ அங்கதான் போயிருப்பாருன்னு தோணுது. நவநாத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி வேண்டாம் துளசி, நீ போன் பண்ணா அந்த அம்மா வீட்டுல வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லும். ஏமாணிக்கம், எதுக்கும் நேர்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ மோகனோட வீட்டுக்கு வந்தவோ அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. என்ன பண்றது, எனக்குன்னு தான் ஒருத்தி வாச்சிருக்காள. சரி, நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் உடனே வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் பாத்துக்க, நான் வந்துடுறேன். சார், மாப்பிள்ளை அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இருந்தாருன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் வெளியில போடான்னு சொல்றியா? ஏயா, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? வாயில இருக்கிற கெட்ட வார்த்தை வெளியில வர்றதுக்குள்ள ஓடி போயிடு. சார், மாப்பிள்ளை இருந்தாருன்னா நானே கூட்டிட்டு வரேன்னு தான் சொல்றேனே சார். யோ, முதல்ல கூட்டிட்டு வாயா. அது வரைக்கும் கடனுக்கு ஈடா உன் பொண்ணு அம்மாவும் இருக்கட்டும். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாங்க கடங்காரங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஒரு வயசு பொண்ணை வச்சு சித்திரவதை பண்ணி வேடிக்கை பார்க்கறது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாருங்க சார், வாயை விட்டு பேச முடியாம அவ பயத்துல செத்துக்கிட்டு இருக்கா சார். யோ, உனக்கு என்ன? நாங்க வாசல்ல நிக்கணும், அவ்வளவுதானே? டேய், இந்த ஆள் போய் மாப்பிள்ளைய கூட்டு வர வரைக்கும் கார்கிட்ட வெயிட் பண்ணுங்க.
வரலன்னா அப்புறம் பேசிக்கலாம். சரிண்ணே. டேய் பேக் எங்கே இருக்கட்டும், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. சரிண்ணே. இங்க பார், நீ சொன்னங்கிற மரியாதைக்காக தான் நாங்க வெளியில போய் வெயிட் பண்றோம். நைட்டுக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும், இல்ல அவன் வந்தாகணும். ரெண்டுமே வரலன்னு வச்சுக்க, என்ன தப்பா நினைச்சுக்காத. உன் பொண்ணை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன். அம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். தைரியமா இரு. அம்மா பாத்துக்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்தாமங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சம்பந்திம்மா, மாப்பிள்ளை இங்க வந்தாரா? ஏன், எதுக்கு இப்ப இந்த கேள்வி? அது வந்து சொல்லுங்கம்மா, மாப்பிள்ளை இங்க வந்தாரா? பாத்தியா, என் பிள்ளைய என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அப்படியே இவங்கள மீறி அவன் வந்துட்டாலும் உடனே அவனை தேடிட்டு பின்னாடியே வந்துட வேண்டியது. ஏன், உன் சீமந்த புத்திரி பாத்துட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டாலோ? நிலைமை புரியாம நீங்க தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. யோ, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லியா? எதுக்கு இங்க தேடிட்டு வந்த? வந்தாரா இல்லையா? தயவு செய்து சொல்லுங்கம்மா. பாரு, நான் என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு பதில காணோம். என்னமோ எதிர்கேள்வியா கேட்டுக்கிட்டு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, உன்கிட்ட வெட்டி பேச்செல்லாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. இத பாருங்க, ஏதோ அவசர வேலையா போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போல. இப்ப என்னடானா, அவரை தேடிட்டு கடங்காரங்கள வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. கொண்டு வந்துட்டால தெருவுக்கு. நினைச்சேன், அவனே வேலை இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல படிப்பு அது இதுன்னு அவனை மொட்டை அடிச்சா அவன் எங்க போவான்? கடன் தான் வாங்குவான். இத பாருங்க, என் மகனை நீங்க குறை சொல்றது எனக்கு புதுசு இல்ல. பதிலுக்கு என்னாலையும் பேச. மூணாவது மனுஷங்களுக்கு முன்னாடி உங்களை மாதிரி என்னால பேச முடியாது. அதனாலதான் சும்மா நிக்கிறேன். அக்கா, நான் வேணும்னா போயிட்டு. அட, நீ இருமங்க. இந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டாருன்னு நீ பாட்டுக்கு போறியா? என் வீட்டுக்கு நீ நினைச்ச நல்லதுல ஒரு கால் வாசியாவது இந்த ஆளை ஒரு குடும்பமும் நினைச்சது கிடையாது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவரே ஒரு மூணாவது மனுஷன் தான். சரிம்மா, நீங்க சொன்னபடியே இருக்கட்டும். தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க மகன் இங்க வந்தாரா? அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அங்க நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குமா? அவரும் போன்ல வேற கிடைக்கல. கடங்காரங்க பணத்தை வச்சாதான் ஆச்சுன்னு வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க மகன் இங்க வந்தாரா? ஏதாவது சொன்னாரா? சும்மா நிறுத்தியா? வாய்க்கு வாய் ஏமாப்பிளன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் உடனே உங்க மகன் சொல்றியா? அவன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. பெத்தவ கூட பிறந்தவங்கன்னு இருந்தும் அனாதை மாதிரி அவனை ஆக்கிட்டீங்க. பத்தாவதுக்கு கடனை வேற வாங்கி என் பிள்ளைய ஊரை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டீங்களா? பாத்தியமங்க, எப்படி இருந்தா தமிழ், இன்னைக்கு அவனுக்கு போய் ச்சே, என்ன பொண்ணு உன் பொண்ணு இப்படி புருஷனை கடங்காரனாக்கி. ஐயோ, நான் கனவுல கூட இப்படி ஒரு பிரச்சனையை என் குடும்பத்துல பார்த்தது இல்ல. இத பாருங்க, இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உங்க மக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. வந்தாரா இல்லையான்னு கேட்டா அதை விட்டுட்டு அவர் கடை வாங்கினதை பத்தி துளசிக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு எனக்கு என்னன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. வீட்டை சுத்தி நிக்கிற கடங்காரங்க கிட்ட பதில் சொல்ல முடியாம கூலி குறுகி நிக்கிறான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவரோட கடனுக்கெல்லாம் என் மகன் தான் காரணமா? வேண்டாமா? அப்புறம் நான் ஏதாவது பேசிட்டு போறேன். என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். உங்களை மனுஷ ஜென்மம் நினைச்சு இன்னும் பேசிட்டு இருக்கேன் பாருங்க.
சே. சரி நீ போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். ஷோ. ஏய் அண்ணன் தான் யார்ட்டையும் ஃபோன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. ஏங்க போங்க, நீங்க சிச்சுவேஷன் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இரு அண்ணா வரட்டும் ஒன்னு சொல்றேன். என்னங்க சின்ன குழந்தை மாதிரி போட்டு குத்துரும் அது இதுன்ட்டு. போங்க இப்போ அண்ணன் சொல்லிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. வாழ்க பாரதம். அண்ணா பாருங்கண்ணே சொல்ல கேட்காம. என்ன தம்பி, ஆபத்துல தான் நாம ஒத்துமையா இருக்கணும். நீங்க தம்பியோட தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். இந்த அண்ணன் இருக்கும்போது நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நான் சீக்கிரமா பிரச்சனையை முடிக்கிறேன். நீங்க சந்தோஷமா வீடு திரும்பலாம். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்லைண்ணே, இப்போ என் ஒய்ஃப் அவங்க அப்பா வீட்டில் கூட இல்லை. அவங்க சித்தி சண்டை போட்டதால அவள் பாட்டியை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டாலாம். அடாடா, அங்கேயும் பிரச்சனையா? ஆமாண்ணே, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஏன் தம்பி, ஏன் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க? இந்த அண்ணனோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. தம்பி, அதான் பாட்டி அவங்க கூட இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன? இல்லைண்ணா, அவங்க ரொம்ப வயசானவங்க. அது மட்டும் இல்லை, லேடிஸ் 2 பேர் வீட்டில் தனியாக இருந்தாங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குண்ணா. போயிட்டு வந்துடுறேண்ணா ப்ளீஸ். சொன்னா கேளுங்க தம்பி. இப்போ நீங்க வெளியில போனீங்கன்னா எல்லாருமே பிரச்சனையில மாட்டிப்போம். டில்லியில இருந்து நம்ம மினிஸ்டர் வர டிலே ஆகுது. அவர் சென்னை வந்ததும் சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இல்லைண்ணா, நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்ன தம்பி நீங்க சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே? நான் பகலாக இருந்தால் கூட பரவாயில்லண்ணா, ராத்திரி தானேண்ணா. நான் யார் கண்ணிலையும் படாமல் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணா. எந்த பிரச்சனையும் வராதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, போயிட்டு வந்துடுறேண்ணா. சரிங்க தம்பி, உங்க ஆசைப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க போறதும் தெரியக்கூடாது, வர்றதும் தெரியக்கூடாது. காத்து மாதிரி போயிட்டு காத்து மாதிரி வந்துடணும். சரிண்ணா. அப்புறம் தம்பி, வெளியில நண்பர் உறவினர் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கணும். போன வேகத்திலே நீங்க திரும்பி வந்துடணும். சரிண்ணா. தம்பி, அங்க ஏதாவது பிரச்சனைனா நம்மளை பத்தின ரகசியம் பாதுகாக்கப்படணும். அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. சரிண்ணா, நான் வரேண்ணா. அந்த ஆள் தனியா தான் வரான். கொடுத்த மரியாதைலாம் போதும். போகடா உள்ள. சார் 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 இருங்க எல்லாம் இருங்க. ஏன் உள்ள போறீங்க? ஓ தலையா, அவசரப்படாதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஏய் ஒழுங்கா வழி விட. இல்ல என்னையா அவங்கள ஏன் தடுக்கிற? சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். யோ, நீ பெரிய மனுஷன் தானே, என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? உன் மாப்பிளைய கூட்டு வர சொன்னல, எங்கயா அவன்? அவரு அங்க இல்லீங்க. பணமாவது எடுத்துட்டு வந்தியா? இல்ல. வேண்டாம், ஒழுங்கு மரியாதை போயிடு. அப்புறம் பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். டேய், எவன் வந்தாலும் சரி, இந்த இடத்தை விட்டு மட்டும் நகரக்கூடாது. இங்கே இருங்க, நான் காலைல வரேன். சரிண்ணா. சார் 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 என்னையா சொல்றத கேளுங்க சார். ராத்திரி நேரத்துல இவங்க இல்லாம இங்க இருந்தா எப்படி? என்ன நொப்படி? இல்ல சார், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்னையா? எனக்கு என் பணம் தான் முக்கியம். சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். பொண்ணுங்களுக்கு மானம் தான் சார் ரொம்ப முக்கியம். பணம் தான் பெருசு நினைச்சு என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க சார். உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் சார். என்னையா அது? என்னையா அது? பெரிய மனுஷன் இருந்துகிட்டு சார், பெரிய மனசு பண்ணி எங்களை காப்பாத்துங்க சார். சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. என் பணத்துக்கு என்னதான் வழி? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. என் மாப்பிள்ளை வரலனாலும் என் தலையை அடமான வச்சாவது உங்களோட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். மறுபடியும் வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்க மாட்டியா? இல்ல சார், கண்டிப்பா உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். டேய், சார் ஒரு நாள் டைம் கேட்டிருக்காரு. உள்ள போய் பை எடுத்துட்டு வாங்கடா. சரிண்ணா. சும்மா போய் சொல்லி ஏமாத்தி அனுப்பிட்டோன்னு மட்டும் நினைக்காத.
நாளைக்கு பொழுது விடிஞ்சா என் ஆளுங்களோட வந்து நிப்பேன். உங்களுக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வந்தாகணும். இல்ல உங்க பொண்ணை நான் தூக்கிட்டு போயிருவேன். அப்புறம் என் மேல சங்கடப்படாதீங்க. இல்ல சார், நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவேன். இந்த வெங்கடேசன் எதுக்கும் துணிஞ்சவன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சார். சாரிப்பா, எங்க பிரச்சனையால தானே உங்களுக்கு இவ்வளவு அவமானம். அம்மா, இப்ப இதம்மா முக்கியம். மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு, பணத்துக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிப்போம். அப்பனே முருகா, இது என்னப்பா சோதனை? ஒருத்தன் பண்ண கொடுமையே தாங்க முடியலன்னு 2 கடங்காரன் வருவானே. அம்மா, ஏம்மா இப்படி என்னென்னமோ பேசுற? ஏற்கனவே துளசி பதறி போயிருக்கா. அம்மா, நீ உள்ள போமா, நீ போமா.